தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெபிள் அண்ட் ரம்பிள். தேவ வார்த்தையிலிருந்து உங்களை பலப்படுத்த ஊக்குவிக்க ஒரு சிறு போதனை. வாசிப்போம். சங்கீதம் 75 6 மற்றும் 7 வசனங்களை வாசிப்போம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கவனிங்க, இங்கே 6ஆம் வசனத்தில் ஜெயம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தையும் 7ஆம் வசனத்தில் உயர்த்துகிறார் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். எபிரேயரில் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆக்சுவலாக ஜெயம்ன்றது அர்த்தம் இல்லை, உயர்வுன்றது தான் அர்த்தம். ஒரு இடத்துல கரெக்டாக உயர்த்துகிறாருன்னு போட்டிருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல ஜெயம்னு போட்டாங்க. அதை நம்ம எப்படி வாசிக்கலாம்? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து உயர்வு வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, நம்ம உயர்வு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனால தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும், பெருக்கம் இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், உயர்வு இருக்க வேண்டும். இதெல்லாம் தேவன் தன்னுடைய ஜனத்திற்காக வைத்திருக்கிற நன்மைகள். அதெல்லாம் நம்ம ஆசைப்படணும், விரும்பணும். அதெல்லாம் கரெக்டு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், உயர்வு வேணும்னு நினைக்கும்போது அதை நம்ம மனிதர்களிடத்துலேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. ரைட்? இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, இல்லை இன்னொருத்தவங்க செய்வாங்களா, வேறு யார் செய்வா நமக்கு? யார்கிட்ட போய் பேசி நம்ம ப்ரொமோஷனை வாங்குறது, இல்லை என்னத்தை பண்ணி ப்ரொமோஷனை வாங்குறது, அந்த மாதிரி ஒரு இயற்கையாகவே சிந்தித்து பழகிறோம். ஆனால் பாருங்கள், உயர்வு வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் பாருங்கள், யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பை உயர்த்துகிறார். ரைட்? அடிமையாக இருந்த யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்தின் பிரதம மந்திரியாக மாற்றுகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்ட தாவீதை தேசத்தின் ராஜாவாக மாற்றுகிறார் இல்லையா? அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட தானியேலை கர்த்தர் பேசிக்காக அங்கேயும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில், அதுக்கப்புறம் பெர்ஷிய மீதிய சாம்ராஜ்யத்தில் ஒரு பிரதம மந்திரி மாதிரி ஒரு பெரிய இடத்துல வைக்கிறார். இதெல்லாம் யார் செஞ்சால்? கர்த்தர் தான் செய்கிறார். கர்த்தர் தன் ஜனத்தை உயர்த்த விரும்புகிறார், உயர்த்துவார். அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், நான் ஊழியத்துக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பாருங்கள், கர்த்தர் என்னை என் வேலையில் ஆசீர்வச்சிருந்தார். என்னோடய கேட்டகரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருந்தேன் நான் என் கம்பெனியில். அப்படி இருக்கும்போது பாருங்கள், அங்கெல்லாம் இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? கம்பெனிக்குள்ளே இருந்தே ஆட்களை அடுத்த லெவலுக்கான ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா, கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க கம்பெனி எப்படி வேலை பார்க்குது என்ன ஏதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ப்ளஸ் இன்டர்னலாக வேலை பார்க்குறவங்களே போயிடுத்தினா ப்ரொமோஷன் கொடுத்தா மக்களுக்கு ஒரு மொரால்லாம் நல்லாயிருக்கும். ரைட்? அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டாகும். அப்படின்றதுனால இதை கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட்? சில சமயம் வெளியிலேருந்து ஆள் எடுப்பாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வேலை பார்க்குறவங்களே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது வழக்கம். அப்போ அந்த மாதிரி இன்டர்னல் ஜாப் போஸ்டிங்காக நான் அதை எதிர்பார்த்து அந்த மாதிரி பண்ணணும், அப்படி அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கம்பெனியில் வேலை பார்க்குற டைம் 9 ஹவர்ஸ் தான். 8 ஹவர்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் 1 ஹவர் பார்த்திங்கன்னா லஞ்சு பிரேக் இதெல்லாம் சேர்த்து டோட்டல் 9 ஹவர்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் நான் இந்த முன்னேறணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக இந்த இனிஷியேட்டிவ்லாம் எடுத்து நிறைய வேலை பார்ப்பேன். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கம்பெனியில் உள்ள அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை தவிர்த்து நான் அடுத்த லெவலுக்கு போக வேண்டியதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரைட்? ட்ரைனிங்கில் இருந்து கூட வேலை பார்க்குறவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் அந்த மாதிரி அடுத்த லெவலில் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 14 ஹவர்ஸ் 14 மணி நேரம் வேலை பார்ப்பேன். வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அப்போ எனக்கு மேலே இருந்தவங்களுக்குலாம் பிடிச்சிச்சு. சரி, பையன் நல்லா வேலை பார்க்குறான், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் எடுத்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸுக்கு அவங்களுக்குலாம் என்னை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்கள், அட் அ டைம் இது சாதாரணமாக நடக்காது. ஆனால் அட் அ டைம் எனக்கு மேலே இருந்த 3 லெவலில் இருக்கிற மேனேஜர்ஸ் அட் அ டைம் கம்பெனியை விட்டு போனாங்க. ரைட்? எனக்கு மேலே இருந்தவர், அவருக்கு மேலே இருந்தவர், அவருக்கு மேலே இருந்தவர், 3 பேரும் போயிட்டாங்க பாரு.
இப்போ வந்து என்னுடைய வேலையை நல்லா தெரிஞ்ச ஆட்கள் அப்போ இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் என்னை தூக்கி வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ரைவல்ட்ரிஸ் இருக்கும், ரைட், டீம்ஸுக்கு விரோதமாக காம்படிஷன் இருக்கும், ஒருத்தர் பிடிக்காத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி என்னை பிடிக்காத ஒரு ஆளுடைய டீமில் என்னை தூக்கி போட்டாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த கூட்டத்து மேனேஜர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இவனை எப்படி மேலே வரக்கூடாது, ஓப்பனாகவே மேலே ப்ரொமோஷன் இவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியே வேலை பார்த்தாங்க. ரைட், தடுத்து நிறுத்துறதுக்கு காரியம்லாம் செஞ்சாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் பாருங்கள், ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் என்னுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ப்ரொமோஷனுக்கான அந்த அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப மனசு உடைச்சிட்டேன். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, இந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்த்தா என்ன, வேலை பார்க்காட்டினா என்னன்னு சொல்லிட்டு நான் என்ன முடிவு பண்ணேன், கர்த்தரை தேடுவோம், இந்த 9 மணி நேரம் மட்டும் வேலை பார்ப்போம், அடுத்து வந்து ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக கோர்ஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணி, ஏற்கனவே சாஃப்ட்வேரில் கோர்சஸ்லாம் பண்ணியிருந்தேன், அது இப்போ வந்து சரி ஹார்ட்வேரில் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் கோர்சஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நம்ம வந்து முடித்ததுக்கப்புறம் வேறு கம்பெனிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிவிட்டு நான் பேசாமல் அந்த கொடுத்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன் பாருங்க. அப்போது வந்து திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து ஆச்சரியமான விதத்தில் மறுபடியும் அது என்ன இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் வந்துச்சு. ரொம்ப குயிக்கான ஒரு சின்ன கேப்லேயே வந்துருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு என்னோடய இதை வந்து அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது அவ்வளோ முக்கியமானதும் கிடையாது, அதை அவங்க ஈஸியாக இக்னோரும் பண்ணியிருக்கலாம். ஆனால் வேணும்னே அவங்க வந்து அதை சுட்டி காமிச்சு தான் என்னோடய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அந்த எதை சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதை க்ரைட்டீரியா லிஸ்ட்டில் இருந்தே கர்த்தர் எடுத்துட்டார். அந்த க்ரைட்டீரியா அந்த லிஸ்ட்டில் இல்லவே இல்லை இந்த தடவை ஜாப் போஸ்டிங். அதனால் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண முடியல. நான் டெஸ்ட்டு அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் கர்த்தர் கிருபையில் நல்லா பண்ணியிருந்தேன். அப்போது ப்ரொமோஷனும் வந்துருச்சு. ரைட், ப்ரொமோஷனும் வந்துருச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா, என்னோடய ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் நான் அடுத்த லெவல் போஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், எந்த க்ரைட்டீரியாவை ரிமூவ் பண்ணியிருந்தாங்களோ அதை மறுபடியும் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாவை திரும்பவும் சேர்த்துட்டாங்க. கர்த்தர் எனக்காகவே அதை வந்து அந்த க்ரைட்டீரியா லிஸ்ட்டிலேருந்து எடுத்து போட்டார். கர்த்தர் இதை உங்களுக்கும் செய்வார் பாருங்கள். நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார், நம் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய உழைப்பெல்லாம் அவர் பார்க்குறாரு. ரைட், நம்ம பண்ணுற வேலை, நம்முடைய உழைப்பு, உண்மை, இதெல்லாத்தையும் அவர் பார்க்குறார். மனுஷன் பார்க்காம இருக்கலாம், மனுஷன் நம்மளை ஏமாற்றலாம், மனுஷன் வஞ்சிக்கலாம், மனுஷர்கள் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வேறு இடத்துக்கு போகலாம். ரைட், இல்லை அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும், அதனால் அவங்க வேறு இடத்துக்கு போயிடலாம். ரைட், ஏன்னா மனிதர்கள் இல்லையா. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது பாருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரால் நிச்சயமாகவே உயர்த்த முடியும். அவர் உயர்த்தும் போது அதை தடுக்க யாராலையும் முடியாது. அவங்க நம்மளை காட்டிலும் எவ்வளோ வல்லமை உள்ளவங்களாக இருக்கலாம், எவ்வளோ பலம் உள்ளவங்களாக இருக்கலாம், ரைட், ஆனால் அவங்களால நம்ம தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்துக்கடியில் உங்களை தாழ்த்தி அடங்கி இருங்க. அவரை விசுவாசித்து காத்திருங்க. ரைட், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். எவரையும் தாழ்த்தவும் எவரையும் உயர்த்தவும் உம்மால் கூடும். தாப்பனே, நீர் உம்முடைய ஜனத்தை, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற உம்முடைய ஜனத்தை உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய மக்களின் உயர்வை நீர் விரும்புகிறீர், உயர்த்துகிறவராக இருக்கிறீர். தாப்பனே, நீர் உயர்த்துகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு மக்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கட்டும். நிச்சயமாகவே நீர் உயர்த்துகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே,
உம்முடைய ஜனத்தின் மீது நீர் கண்ணோக்கமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய சகாயம், உம்முடைய பலன், உம்முடைய ஆதரவு இருக்கிறபடியால் இந்த மக்கள் உயர்வார்கள், ஜெயிப்பார்கள். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மெசேஜ், இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் உங்களுடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.